Welcome to Pyramid Advisory YouTube channel. நீங்க மார்க்கெட் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். நீங்க again today was a strong market. It's strongன்னு சொல்ல முடியாது, weakன்னு சொல்ல முடியாது, நியூட்ரல்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த ராலிக்கு ஒரு 28 advances தான் இருந்தது. 28 advances, 22 declines. For it at least ஒரு 35 50 தான் நல்லது. 28 advances, 22 declines. It's a good close, but not a very strong. But number wise good. Okay, 13,000 15,300 cross ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டேட்டா பார்க்கலாம். ரெண்டாவது 68,000 crores which is a decent turnover. நான் இன்னொரு ரீசன் வை இது வந்து நாட் அ ஸ்ட்ராங் க்ளோஸ் சொன்னேன்னாக்கா, இங்கே 837 அட்வான்சஸ், 1068 டிக்ளைன்ஸ். ஸோ மார்க்கெட் நிஃப்டி ஒரு 130 140 பாயிண்ட்ஸ் மேலே இருந்தாக்கா இந்த நம்பர் இங்கே இருக்கணும், இந்த நம்பர் இங்கே இருக்கணும். ஸோ இப்படின்னா இப்படி நடந்தது என்ன அர்த்தம்னாக்கா, மார்க்கெட்டை மேலே நிற்க வச்சு ஒரு சில இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்னு அர்த்தம். அதாவது கண்ணுக்கு முன்னே ஒரு வேலையை கண்ணில் ஒன்று காட்டுறாங்க, பின்னாடி ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ 837 அட்வான்சஸ், 1068 டிக்ளைன்ஸ்னா அதுதான் மீனிங். அது அப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆல் அப், எவ்ரிதிங் இஸ் அப். நிஃப்டி ஆல் 1%, 1.79 மிட் கேப், 0.9% small cap. So the top candle, Axis Bank 6%, ICICI Bank 4%, SBI 3%, Bajaj Finance 3.6%, IndusInd Bank 3%. நீங்க வந்து பேங்க்ஸ் எல்லாம் பறந்துருக்கீங்க. பஜாஜ், HDFC பேங்க். ஓகே, அதே மாதிரி டாப் லூசர்ஸில் பார்த்தாக்கா SBI லைஃப், HDFC லைஃப், டாக்டர் ரெட்டி, TCS இதெல்லாம் வீக்காக இருந்திருக்கு. So the idea is 3% down, PNB 2% up, 7% up. Motherson Sumi நான் அதை பார்த்து வச்சுட்டு ஆல்ரெடி பார்க்கலாம். So this is not a great candle. இங்கே வந்து இங்கே வால்யூம் வந்து 12 crores. ஸோ ஜெனரலாக வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா 1 crore, இங்கே 83 lakhs, 98 lakhs. ஓகே, இங்கே 12 crores, இங்கே 4 crores, 5 crores, இங்கே வந்து 10 crores. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து நாட் அ கிரேட் கேண்டில். இது வந்து திஸ் கேண்டில் இஸ் சம்திங் ஈக்குவல் டு திஸ், ஈக்குவலண்ட் ஆஃப் திஸ் கேண்டில். ஓகே, இந்த மாதிரி இந்த கேண்டிலுக்கு என்ன பண்ணீங்கன்னாக்கா, ஓப்பன் பண்ணவும் நிறைய பயர்ஸ் வந்தாங்க. பயர்ஸ் வந்து 225 rupees ஹை, இன்னைக்கு ஹை பார்த்துக்கோங்க. ஓப்பன் ப்ரைஸ் வந்து 206. அங்கேருந்து பயர்ஸ் வந்து 225 rupees இருக்கு, பயர்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி அந்த ப்ரைஸை வந்து 200 கீழே வந்து செல்லர்ஸ் டாமினேட் அண்ட் brought the price down to 210. That is the meaning of this candle. இந்த கேண்டில் is opposite sense, பயர்ஸ் ஓப்பன் பண்ணி full day buying. ஓகே, இங்க வந்து 3/4 selling, 3/4 of the day they sold with volumes. So this low is also very important. Though இது 12 crores, இது 10 crores, but still this low is very very important. இது வந்து ஒரு கேப் அப் வேற. இந்த கேப் மெயின்டைன் ஆகணும். இது பிரேக் அவே கேப்பா இல்லை என்ன கேப் நாளைக்கு தெரிஞ்சிடும் சப்சிக்வெண்ட் இதில். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நிறைய நியூஸ் கொடுப்பாங்க, குட் நியூஸ்லாம் ஈவின்னுவாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அப்புறம் வேற IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் மேலே போயிட்டே இருக்கு. SBI and 3.96, IRFC, L&T ஃபினான்ஸ் மேலே போயிருக்கு. L&T ஃபினான்ஸ், L&T ஃபினான்ஸ் ஓகே, மேலே இருந்து கீழே வந்து தான் போயிட்டு இருக்கு. ஸோ நத்திங் இஸ் கிரேட் இன் திஸ். 2 crores into 4 crores. ஓகே, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பார்க்கலாம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்ட்ராங், இட்ஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். 6 crores, இங்கே வந்து 4 crores, இங்கே 6 crores. ஓகே, 7 crores. இந்த இடத்துலையும் அந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டேஞ்சரஸ் கேண்டில் தான். பட் சப்சிக்வெண்ட் பையிங், செல்லிங் வரல. The selling did not continue.
ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மதர்ஸ் சும்மா ஸ்டாக் லிங்க் பண்ணிக்கோ. ஸோ அந்த லோ பிரேக் பண்ணி செல்லிங் வந்ததுனாக்க கீழே இறங்கிடும். அது செல்லிங் வரலாம் திரும்பி கேன் டேக் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் சார்ட் சொல்லுது. வேல்யூவில் பார்க்கலாம். டாடா மோட்டர்ஸ் 7, மதர்ஸ் பார்த்தாச்சு. சோலா ஃபினான்ஸ் அகைன் 13% அப். அப்போலோ ஹாஸ்பிட்டல் 13% அப். ஓகே, oh my god. Okay, this is like some I think the stock has got re-rated நினைக்கிறேன். So you பாருங்க 25 lakhs traded to 3 crores traded quantity Chola. Then Apollo Hospitals பார்க்கலாம். Apollo Hospitals அது another breakout. இது இந்த வால்யூம் பாருங்க 6 lakhs to 44 lakhs. So something is brewing in Apollo Hospital. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து கோவிட்க்கு அப்புறம் ப்ரீ கோவிட்ல நார்மல் பிஸ்னஸ் வந்து 40% இப்போ அது ஸ்டார்ட் டேக்கிங் ஆஃப். ஸோ நிறைய பேர் இப்போ மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் வராங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ அகெயின் இந்த மாதிரி வால்யூம் போது இந்த இட்ஸ் வெரி வெரி இட்ஸ் ஆக்சுவலி பிரேக் அவுட் கேண்டில் ஜென்ரலாக வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணி டேக் ஆஃப் ஆகணும். இல்லை கீழே போச்சுன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ திஸ் வால்யூம் லோ இஸ் primarily extremely important, educational purpose only. $52 week high 763, $52 week low 4. So the index is next broad. So bank nifty. So bank nifty தான் nifty தூக்கி நிக்க வச்சிருக்கு. Okay, bank nifty strong rally. பாருங்க auto flat, financial services up. So selling has happened in. So நம்ம பார்த்தோம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குல ஐடி ஸ்பேஸ், மீடியா, மெட்டல் அண்ட் ஃபார்மா இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அதனால தான் இந்த 4 செக்மெண்ட்ல ப்ராஃபிட் புக்கிங் வந்து தொட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ் வந்து 887, டிக்ளைன்ஸ் வந்து 1487 காட்டுனதுனால இதுலலாம் செல்லிங் வந்திருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மட்டும்தான் இன்னைக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மார்க்கெட்டை மேலே நிற்க வச்சிருக்கு. ஸோ டோன்ட் திங்க் த ப்ராட் மார்க்கெட் இஸ் கான் அப். த ப்ராட் மார்க்கெட் ஹஸ் நாட் கான் அப். ஃபினான்ஷியல் சர்வீஸ் மேலே இருக்கு. இதில் ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்கு. இப்போதைக்கு அப்படி தான் ரீட் பண்ண முடியும், வேற ஒன்றும் ரீட் பண்ண முடியாது. ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் ஏன்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இது நம்ம இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெகுலராக ட்ராக் பண்ணிங்கன்னா யூ வில் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் வேர். So though the market is up, only 28 advances and 22 declines naga. So இந்த செக்மெண்ட் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட் கீழே இறக்கி இருக்கு. அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸில் அப்படியே எல்லாம் மேலே தூக்கி இருக்கு. நம்ம அதில் இதுலேயே பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் டாப் கேடர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியில் ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், எஸ்பிஐ, பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், HDFC. ஸோ டாப் 10ல வந்து 8 ஃபினான்ஷியல் சர்வீசஸ். Okay, so that is what has lifted the market up. So I mean ஏதாவது ஒன்று எப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மார்க்கெட், அதனால இதனால தான் மேலே போச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு மார்க்கெட் மேலே போனதுக்கு தான் காரணம். We'll have to, so that is what it is. So market still looks strong. There is no sign of weakness. லாஸ்ட் வீக்லி கால் போட்டிருந்தேன். அந்த 6 ஸ்டாக் வீக்காக இருந்து பாரு, அதில் 6 ஸ்டாக்ல 4 ஸ்டாக் வீக்காக தான் இருக்குது. மற்ற 2 ஸ்டாக் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்குது. We'll have to wait and see what happens. ஸோ ஆப்ஷன் டேட்டா வந்து இப்போல்லாம் வந்து ரொம்ப டைனமிக்காக இருக்குது. ஸோ முன்னெல்லாம் அதை பேஸ் பண்ணி ஒரு கால் கொடுக்கலாம், இப்போலாம் அதை பேஸ் பண்ணி ஒரு கால் கொடுக்க முடியல. Nevertheless, thank you. Have a nice day. We'll catch up tomorrow. Thank you.